எல்லாத்தையும் அரைச்சி இந்த பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். அரைச்ச பப்பாளி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இது அப்படி வற்றி கட்டி ஆகிற வரைக்கும் கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வற்றட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பப்பாயா வந்து அந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாம் போய் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர்னால் வந்து அது என்னன்னு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து சுகர் தான் உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ், அதனால் அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதுனால கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். பட் இது வந்து ரொம்ப ஹெல்தி. இது என்ன சுகர்னு காணிக்கிறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆர்கானிக் ப்ரௌன் சுகர். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்ல ஜாமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ அது 10 நிமிஷம் ஒரு அப்படி நல்லா கொதிக்கட்டும். கிண்டிக்கிட்டே இருங்க. சுகர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது, ஏன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெடி ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஜாம் வந்து நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இது வந்து கூல் ஆகும்போது இன்னுமே திக்காகும். ஆனால் வந்து இது ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஆகாது. ஏன்னா நம்ம பெக்டின்னு யூஸ்வலாக ஜாமில் வந்து பெக்டின்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஜெல்லி மாதிரி டெக்ஸ்டர் தரும். இது வந்து உங்களுக்கு நல்லா திக்காகி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் செய்யக்கூடிய ஜாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வீட்டில் செய்யக்கூடிய பைனாப்பிள் ஜாமும் தக்காளி ஜாமும் ரொம்ப பிடிக்கும். இதே இதுதான், எல்லாத்தையும் அரைச்சி போட்டு சுகர் போட்டு பண்ண வேண்டியதான். ஸோ இதை ஒரு ஜாரில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த், ஆமாம் 1 மந்த் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வந்து கெட்டு போகாது. ஸோ இதை வந்து கூலானோடனே நான் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஜாம் வந்து கூலானோடனே இந்த பாட்டிலில் போட்டு வச்சிட்டேன். இனி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு 10-15 நாள், 1 மாதம் வரைக்குமே இந்த ஜாம் நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது வதங்குற கேப்பில் நான் ஆரஞ்சு ஜூஸுக்கு வந்து கட் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த ஆரஞ்சை நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். மூணு ஆரஞ்சையும் எடுத்துட்டேன். இப்போ குட்டீஸ்க்கு தேவையான சுகர் போட போகிறேன். ஸோ நம்ம குடிக்கிறோன்னா சுகர் தேவையில்லை, பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர் போடுறது அந்த புளிப்பு கட் பண்ணி குடிப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதில் தண்ணியே விட போகிறது இல்லை. இதை நைஸாக அரைச்சி ஃப்ரெஷ் ஆரஞ்சாக ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். ஸோ உங்களால் எவ்வளோத்துக்கு புஷ் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு புஷ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ குட்டீஸ் வந்து யூஸ்வலாக ஃபுல் ஆரஞ்சாக கொடுக்குறது நல்லது. பட் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுக்குறது. இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க உடம்புல ஒரு நாளைக்கு ஒரு 2 ஆரஞ்சாவது சேர்த்துற முடியும். பட் ஃபுல் ஃப்ரூட்டாக கொடுத்தோன்னா மகியெல்லாம் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு விட்டுருவாங்க. அதனால் நான் இப்போ வந்து இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் திக்காட்டு ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கப்பில் ஊற்றிடலாம். ஸோ டைல்யூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம்.